வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸைஸ் 1.3ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன். ஸோ சம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் ப்ளஸ்ஸுங்கிறது, டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ், சப்ராக்ஷன்னு தெரியும். அதேமாதிரி ப்ராடக்ட் அப்படின்னா என்னது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தெரியுங்களா. ஸோ எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. 0.5 × 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0.5யும் 3யும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மல்டிபிள் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதுவோங்களா. அப்போ 0.5 அப்படின்னா 5ன்னு அர்த்தம், இன்ட்டு 5 × 3ன்னு எழுதுறாங்களா. 5 3s என்ன 15 அப்படின்னு வருங்களா. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ஒரு டெசிமல், இந்த 0.5ல ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போது ஒன் டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 15 அப்படிங்கிறது என்ன ஆகும், லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா 1.5 வந்துடுங்களா. அப்போ 0.5 3யோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1.5ன்னு கிடைக்கும். ஸோ எந்த நம்பர் பாயிண்டில் கொடுத்துருந்தாலும் பாயிண்ட் இல்லாமல் நம்பராக எடுத்து மல்டிபிள் பண்ணிவிட்டு எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குங்கிறத எண்ணி லாஸ்ட்டாக ஆன்சரில் போட்டோம் அப்படின்னா கரெக்டு தான். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம் இதிலே. ஸோ நெக்ஸ்ட் இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3.75 × 6. ஸோ 3.75 6ஆல் மல்டிபிள் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எழுதிப்போம். அப்போ 3.75 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 375 வந்துருங்களா. இன்ட்டு 6 போடுறோம். இப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணலாங்களா. அப்போது 6 5 ஃபஸ்ட்டு 6ஓட 5 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 6 5 30, மீதி 3 வரும். 6 7 என்ன வரும், 42ங்களா. 42 + 3 நமக்கு என்ன ஆகிடும், 45 ஆகிடும். அப்போ 5 மீதி 4 இருக்கும். அடுத்து 6 3s 18ங்களா. 18ஓட 4 மல்டிபிள் பண்ணோம், சாரி 18ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 22ன்னு வருங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 22,215 வருது. அடுத்து என்ன பண்ணோம், கொஷினில் எத்தனை டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ இங்கே ஒரு பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ், ரெண்டு டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, நமக்கு பாயிண்ட் இருக்குது. அப்போது இங்கே என்ன இல்லை, நமக்கு ஹோல் நம்பராக இருக்குது, பாயிண்ட்டே இல்லை. அப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட் இருக்குது, இங்கே ஒன்று, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ therefore 3.75 6ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 22.50 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். 50.2 × 4. ஸோ அப்போ கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிப்போங்களா. அப்போ 50.2 எதால் மல்டிபிள் பண்ணணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எடுத்துப்போங்களா. அப்போ 52.2 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 502ன்னு வந்துடுங்களா. இன்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4ஆல் 2 மல்டிபிள் பண்ணுவோங்களா. அப்போ 4 2s 8. அடுத்து 4ஆல் 0 மல்டிபிள் பண்ணுவாங்களா. அப்போ 4 × 0 0 ஆகிடும். அடுத்து 4ஆல் என்ன பண்ணுவோம், 5 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 4 5 என்ன நமக்கு 20 அப்படின்னு வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 2008ன்னு வருதுங்களா. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி, இப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எழுதி மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை எழுதிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை டிஜிட் நம்மளோட ஆன்சரில் வச்சிடணும். அப்போ இங்கே என்ன கொஷினில் ஒரே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும், 1 டிஜிட் தள்ளி, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அடுத்து இதிலே ஃபோர்த் ஒன் 0.03 × 9. 0.03 9ஆல் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 0.03 × 9 எழுதிக்கலாங்களா பாயிண்ட் இல்லாமல். அப்போ 9 3s என்ன வரும், 27. அப்போ மீதி 2. அடுத்து 9ஓட 3 மல்டிபிள் பண்ணி தான் 27 வந்துச்சு. அதுக்கு 7 இங்கே போட்டாச்சு, மீதி 2. அடுத்து 9ஓட 0 மல்டிபிள் பண்ணுங்களா. அப்போ என்ன வரும், 0ஓட பெருக்குனா 0னே வரும். அப்போ இங்கே 2 போட்டு போங்களா. 0ஓட 2 கூட்டணும் அப்படின்னா 2ன்னு வந்துடும். அடுத்து 9 × 0 0ன்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 027 அப்படின்னு கிடைக்குது. நம்ம கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், லாஸ்ட்லேருந்து 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர், ஏன்னா இங்கே 9 அப்படிங்கிறதுல புள்ளியே இல்லை. அப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால நம்மளோட ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா என்ன வரும், 0.27 வரும். அப்போ therefore 0.03 9ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0.27 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இதில் ஃபிஃப்த்து சம் 453.03 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிப்போங்களா. அப்போ 453.03 × 7. அப்போ 453 × 7 பாயிண்ட் இல்லாமல் எழுதுகிறோம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன ஆயிரும், 45,303ன்னு வந்துடும். இப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 7 3s என்ன 21, மீதி 2. 7 0ஓட மல்டிபிள் 0 ஆகிடும். 0 + 2 2ன்னு வந்துடுங்களா. அடுத்து 7 3s 21க்கு 1, மீதி 2. 7 5s 35 + 2 37ங்களா. அப்போ 7 இங்கே போட்டப்போ மீதி 3 வரும். 7 4s என்ன 28, 29 30 31 மொத்தமாக என்ன வருது,
ஸோ அப்போ கிடைச்ச ஆன்சர் எழுதுகிறோம் 317121ங்களா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா. நம்ம கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி இருக்குங்களா. இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு 7 மட்டும்தான் இருக்குது, பாயிண்டில் இல்லை. அப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, நமக்கு 2 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரோட என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போது 3171.21ங்கிறது தான் ஆன்சர். தேர்ஃபோர் 453.03 7ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3171.21 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து இங்கே 6th ஒன் பார்க்கலாம். 4 × 0.7 இருக்கா, அப்போ 4 அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டு 0.7 எழுதிக்கிறோம். ஸோ அப்போ 4 × 0.7 பாயிண்ட் இல்லாமல் எழுதி தானே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 0.7 எழுதிக்கிறோம். அப்போ 7 4s என்ன 28க்கு 8 மீதி 2 சார் 7 4s 28ங்களா, அப்போ 28 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம், 0வோட 4 மல்டிபிள் பண்ணுங்களா, அப்போ 0 × 4 0ன்னு ஆகிடும். ஆட் பண்ணால் 8 2, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 28ன்னு கிடைக்குது. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால நம்ம ஆன்சர்லேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். அப்போது தேர்ஃபோர் 4 × 0.7ஓட ஆன்சர் 2.8 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். Find the area of the parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm அப்படின்னு இருக்குங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துப்போம், ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துப்போம். பேஸ் அப்படின்னா என்னது, ஸ்மால் பின்னு அர்த்தம். ஹைட் அப்படின்னா ஸ்மால் ஹெச்ன்னு எடுத்துப்போம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்குறாங்களா. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோ கிராம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச், பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்னு அர்த்தம். பி அப்படின்னா பேஸ்னு அர்த்தம், ஹெச் அப்படின்னா ஹைட்டுன்னு அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பிங்கிறது பேஸ், பேஸோட வேல்யூ 6.8 cm கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஹைட் அப்படிங்கிறது ஹெச், ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ரெண்டையும் பி இன்ட்டு ஹெச்னா என்ன அர்த்தம், பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடச்சிரும். அப்போ இங்கே எழுதிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன 6.8 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன 3.5. இங்கே யூனிட்ஸ் என்னவா இருக்குது, நமக்கு இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் கொடுத்துருந்தா ஃபார்முலாவில் மீட்டர்னு எழுதணும். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிப்போம். யூனிட்ஸ்க்கு பதிலாக மீட்டர் கொடுத்துருந்தா மீட்டர்னு எழுதணும், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர்னு எழுதணும். அப்போ 6.8 × 3.5 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்களா. இப்போ நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும், 6.8 3.5 மல்டிபிள் பண்ணணும். அப்போது 6.8 × 3.5. இப்போ இதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போது 6.8 பாயிண்ட் எடுத்து எழுதணும் அப்படின்னா 68 வந்துடும். 3.5 பாயிண்ட் எடுத்து எழுதணும் 35 வந்துடும். ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் லைன் எழுதுறோம். 5 8s are 40 மீதி 4, 5 6 are 30 + 4 34 அப்படின்னு வந்துடுங்களா. அப்போ லாஸ்ட் டிஜிட் ஸ்டார் போட்டு அடுத்து 8 3s are 24க்கு 4 மீதி 2, அடுத்து 3 6 are என்ன 18ங்களா, +2 20யா. ஸோ இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 0 4 + 4 8, 3 + 0 3, இங்கே 2. அப்போ என்ன கிடைக்குதுன்னு 2380 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2380 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போது பாயிண்ட்டை பார்க்கணும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3.5ல் லாஸ்ட் 1 டிஜிட் தள்ளி ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போது தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் parallelogram equal to area of parallelogram equal to 23.80. ஸோ ஏன் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோன்னு தெரியுதுங்களா. இங்கேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 1 டிஜிட், மொத்தமாக எத்தனை டிஜிட் 2 டிஜிட். அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கணும். உஸ் லென்த் இஸ் 23.7 சென்டிமீட்டர். ஸோ லென்த் அப்படின்னா ஸ்மால் எல்னு எடுத்துப்போம், பிரெத் அப்படின்னா ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ பிரெத்தோட வேல்யூ என்னங்களா 15.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேட்குறாங்களா. ஸோ இதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு
லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னா என்னது எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட். எல் அப்படிங்கிறது லென்த்து, பிங்கிறது என்ன பிரெத்து. அப்போ கிவன் லென்த் என்ன, கொஷின் என்ன லென்த் கொடுத்துருக்காங்க 23.7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க 15.2 சென்டிமீட்டர். அப்போ லென்த்துனா எல், பிரெத்துனா பி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, ஸோ லென்த் எல் இருக்க இடத்துல என்ன வரும் 23.7 வருங்களா, இன்ட்டு பிரெத் இருக்க இடத்துல என்ன வரும் 15.2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருங்கிறது அப்படியே எழுதிப்போம், யூனிட்ஸ் கிட்ட தான் மாற்றுவோம். அப்போ யூனிட்ஸ் இங்கே என்ன இருக்குது, நம்ம கொஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் 23.7 15.2 மல்டிபிள் பண்ணுங்களா. அப்போ 23.7 இன்ட்டு 15.2 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா எப்படி வரும் 237 இன்ட்டு 152 வருங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 2 7s are 14, மீதி 1, 2 3s are 6 + 1 7, 2 2s are 4ன்னு வந்துடும். அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணலாங்களா. அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும் 5 7s are, லாஸ்ட் ஸ்டார் போட்டுப்போம், 5 7s are 7 5s are 35ங்களா. அப்போ மீதி 3, 5 3s are 15, 15 + 3 என்னது 18, மீதி 1, 5 2s are 10, 10 + 1 11 வந்துடும். அடுத்து 1ஆல் மல்டிபிள், இங்கே லாஸ்ட் டிஜிட் ஸ்டார் போட்டுக்கலாம். அப்போ 1ஓட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1 7s are 7, 1 3s are 3, 1 2s are 2 வருங்களா. இப்போ இதை 3 ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ண என்ன வரும், இங்கே 4, 7 + 5 என்ன வரும் 12ங்களா. மீதி 1, 4 + 1 5, 5 + 8 13, 13 + 7 20, மீதி 2, 2 + 1 3, 3 + 3 6, 2 + 1 3ன்னு வருங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 36024 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ 36024. ஸோ இப்போ பாயிண்ட் வைக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 15.2ல் லாஸ்ட்டில் 1 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ இங்கேயும் ஒரு பிளேஸ், இங்கேயும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை பிளேஸு ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா 1 + 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சரில் 360.24 அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிப்போங்களா. லாஸ்ட்டாக therefore ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், கொஷினில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தானே கேட்டிருந்தாங்க. therefore ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 360.24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதில் ஃபஸ்ட்டு ஒன் 2.57 × 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு அடுத்து 10 நமக்கு மல்டிப்பிளில் இருக்கும் போது ஒரு நம்பர் வந்து 10 100 அல்லது 1000 அப்படின்னு, ஒன்றுக்கு அடுத்தது ஒரு 0 2 0 3 0 அப்படின்னு வந்ததுன்னா ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது. அப்போ 10 எத்தனை 0 இருக்குது, ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்போது 2.57 எப்படி மாறிடும் அப்படின்னா 25.7 மாறிடும். ஸோ 1 டிஜிட் மூவ் பண்ணி நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது 0.51 × 10 அப்படிங்கும் போது, ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 பிளேஸ் தள்ளி மூவ் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு 5.1 அப்படின்னு வந்துடும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னா 125.367 × 100 இருக்குது. ஸோ 100ல் எத்தனை 0 இருக்குது நமக்கு 1 2 0 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி நகரும். அப்போ 1 டிஜிட் இதோட 2 டிஜிட், அப்போ என்ன ஆகும் 101,12,536.7 அப்படின்னு வந்துடும். இருக்க பாயிண்ட் வந்து இங்கே 2 0 இருக்கிறனால 2 டிஜிட் தள்ளி வரும். ஸோ அப்போ 12,536.7 தான் இதோட ஆன்சர். அடுத்து 4th ஒன் 34.51 × 100 இருக்கா. இங்கே எப்படி இருக்குது நமக்கு 1க்கு அடுத்தது 2 0 இருக்குது. அப்போ 2 0 இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் தள்ளி வைப்போம். அப்போ 1 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா 5க்கு அடுத்து வரும், 2 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா 1க்கு அடுத்து வருமா. அப்போ 34.51 பாயிண்ட் அப்படி 34,451 பாயிண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லைன்னா 0 ஆட் பண்ணிப்போம். அடுத்து 5th ஒன், ஸோ இங்கே என்ன இருக்குது 100 இருக்குது. அப்போ 2 0 இருக்குது. அப்போ 2 0 இருந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 1 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா 7க்கு அடுத்து வரும், 2 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா 3க்கு அடுத்து வருங்களா. அப்போ 6273.5 அப்படின்னு வரும். அப்போ 6273.5. ஸோ அடுத்து ஒன் 0.7 × 10 இருக்குது. அப்போ 10 அப்படிங்கும்போது 1 0 தான் இருக்குது. அப்போ 0.7 × 1 0, இங்கே 1 டிஜிட் தள்ளி 0 இருக்கிறனால ஸோ நமக்கு 1 டிஜிட் மூவ் ஆகும். அப்போ 7.0. அடுத்து 0.03 × 100, 100 அப்படிங்கும்போது நமக்கு 2 0 இருக்குது. 1 2 2 0 இருக்கும் போது இப்போ இங்கே இருக்க பாயிண்ட் வந்து 2 டிஜிட் நகரும். அப்போ 1 டைம் நகரிச்சு அப்படின்னா 0 பாயிண்ட் வரும். ஸோ இங்கே மூவ் ஆகிடுமா. அப்போ 003 பாயிண்ட்டுன்னு வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லை அப்படின்னா
3.0 அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இது எப்படி எழுதிடலாம்? 3.0ன்னு எழுதலாம். ஏன்னா ஜீரோக்கு வேல்யூ கிடையாதுங்கிறனால 003னாலும் 3னாலும் சேம் தான். அடுத்து 8th ஒன் 0.4 × 1000 இருக்குது. அப்போ 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? நமக்கு 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.4 × 1000 3 ஜீரோஸா? அப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 0.4 பின்னாடி 3 டிஜிட் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூவ் பண்ணுறோம், 2 மூவ், 3 மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 400.0 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th ஒன். ஸோ அடுத்து 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a wheel of a baby cycle cover 49.7 cm in one rotation. ஸோ ஒரு பேபியோட சைக்கிள் இருக்குது. அந்த பேபி சைக்கிள் சின்ன குழந்தைங்களா விளையாடுவாங்களே அந்த சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளோட வீல் வந்து ஒரு தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்களா? 49.7 cm கவர் பண்ணுதுங்களா? எப்போ ஒரே ஒரு தடவை சுற்றி வந்துச்சு அந்த வீல், அந்த சைக்கிளோட வீல் ஒரு தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா 49.7 cm கவர் பண்ணுதான். நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன். அந்த வீல் ஒரு தடவை சுற்றினா 49.7 கொடுத்துட்டாங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10 ரொட்டேஷன் 10 தடவை சுற்றுச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை அதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 49.7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷனுக்கு அது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 20 ரொட்டேஷன் கேட்குறாங்களா? அப்போ அதை எழுதிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ ஒரு பெண்ணோட விலை 5 ரூபி அப்படின்னா 2 பென் என்ன பண்ணுவோம்? 2 × 5 10ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு தடவை சுற்றி வந்துச்சுன்னா 49.7னா 10 டைம் சுற்றி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 49.7ஓட 10 மல்டிபிள் பண்ணுவாங்களா? நமக்கு மல்டிபிளில் ஒரு நம்பர் 10, 100 அல்லது 1000 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க நம்பரில் ஸோ இங்கே ஒரு ஜீரோ இருக்குங்களா? 1க்கு அடுத்து 0. இப்போ 10, 100, 1000 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா? அப்போது இந்த 7ங்கிற பாயிண்ட் இந்தாண்ட மூவ் ஆகிடும். அப்போ மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 497.0ன்னு வந்துடுங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க? சென்டிமீட்டர் கொடுத்தனால இங்கே சென்டிமீட்டர் வருங்களா? தேர்ஃபோர் அப்போ என்ன ஆன்சர்? தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன். டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 497 சென்டிமீட்டர் வந்து 10 தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா 497 சென்டிமீட்டர் வந்து அது க்ராஸ் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து 6th ஒன் பார்க்கலாம். அடுத்து 6th கொஷின். ஸோ a picture chart cost rupees 1.50. Radha want to buy 20 chart to make an album. How much does she have to pay? ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிக்சர் சார்ட் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா அதோட விலை வந்து ₹1.50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ராதா அப்படிங்கிறவங்க வந்து 20 சார்ட் வந்து வாங்கணும். எதுக்காக அப்படின்னா ஒரு ஆல்பம் மேக் பண்ணேன். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டோட விலை ₹1.50 அப்படின்னா அப்போ 20 சார்ட்டோட விலை எவ்வளோ, அவங்க எவ்வளோ அமௌண்ட் அந்த கடைக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கொஷின். ஹவு மச் டஸ் ஷி ஹாவ் டு பே அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? சார்ட் காஸ்ட். அப்போது 1 சார்ட் காஸ்ட் ஈக்குவல் டு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ₹1.50. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 20 சார்ட் காஸ்ட். அப்போ 20 சார்ட்டோட காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1.50ஓட 20 மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு 1.50வை பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 150 × 20ன்னு வருமா? ஃபஸ்ட்டு 0வால் மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். அடுத்து 2வால் மல்டிபிள் பண்ணும்போது இந்த டிஜிட் 0. அப்போ 2 5s are 10, மீதி 1 இருக்கும். 2 1s are 2, 2 + 1 3ன்னு வருங்களா? அப்போ 0 0 0 3. அப்போ என்ன கிடைக்கிது? நமக்கு 3000 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தானே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பாயிண்ட் வைப்போம்? பாயிண்ட் கொஷினில் வந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு டிஜிட் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்கா? அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரோடையும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு என்ன வருது? 30 அப்படின்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க? 20 சார்ட்டோட காஸ்ட் கேட்டாங்களா? தேர்ஃபோர் 20 சார்ட்டோட காஸ்ட் வந்து 30 rupees. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டஸ் ஷி ஹாவ் டு பே? ஷீ பேஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களா? ஷீ பேஸ் ₹30. ஓகேவா? ஸோ அவங்க 20 சார்ட் வாங்கிறதுக்காக ₹30 வந்து கடைக்காரருக்கு பே பண்ணணும்.
அடுத்து 7th ஒன் பார்க்கலாம். அடுத்த 7th கொஷின். ஸோ 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், சம் அப்படின்னா அடிஷன் தெரியும், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன், ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தானே அது மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ அதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.6 இன்ட்டு 0.3 இது ரெண்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ எப்படி எழுதுவோம், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சரில் கடைசியாக பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போ 36ன்னு வரும், இங்கே 0.3 அப்படின்னா 3 தானே, இல்லை 0.3 போட்டுட்டாலும் ஓகே தான். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3ஆல் 2 மல்டிபிள் பண்ணுமா. 3 × 6 18 மீதி 1 3 3s are 9 + 1 10 ஆகிடுங்களா. அப்போ 118 வருது. அடுத்து 0வில் மல்டிபிள், இங்கே ஸ்டார் போட்டுப்போம், லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி டிஜிட்லேருந்து எழுதுவோம், 0வோட மல்டிபிள் பண்ணுவோம், 0ன்னு வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, இங்கே 0, இங்கே 1, அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 108 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிஜிட், இப்போ கொஷினில் எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தாலும் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ மொத்தம் 1 + 1 எத்தனை பாயிண்ட் இருக்குது. ஸோ நமக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், ஓகேவா. அப்போ 2 டிஜிட் நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் 2 டிஜிட், லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா இது ஒரு டிஜிட் 2 டிஜிட். இப்போ என்ன வரும், 1.08ன்னு வரும். அப்போ therefore 3.6 0.3யோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1.08 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 52.3 × 0.1 அப்படின்னு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு 52.3 × 0.1 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஷின் அப்படியே எழுதிப்போம். அப்போ 52.3 × 0.1ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆன்சரில் பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போது பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 52.3 எப்படி மாறிடும், 523 மாறிடும், 0.1 0.1 மாறிடுங்களா. இப்போ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சேம் அதே நம்பர்ஸ் தான் வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு ஒரு டிஜிட் தள்ளி போடணுங்கனால லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணுறோம், ஸ்டார் போட்டுக்கலாம். அடுத்து 0வால் நம்ம மல்டிபிள் பண்ணால் எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடுங்களா. இப்போ ஆட் பண்ணுறோம் 3, இங்கே 2 வரும், இங்கே 5 வரும், இங்கே 0 வருங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 0.523 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கொஷினில் எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போங்களா. அப்போது இங்கே 0.1ல் 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 52.3லேயும் 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், மொத்தமாக எத்தனை டிஜிட், 1 + 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 05.23ன்னு வரும். ஸோ 05னாலும் 5னாலும் சேம் தான். அப்போ 5.23 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து இதிலே தேர்ட் ஒன் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். 537.4 × 0.2 அப்படின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்த கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதுவோம். 537.4 × 0.2 எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எழுதுவோங்களா. அப்போ 5374 × 0.2 அப்படின்னு வருங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2ஆல் ஃபஸ்ட்டு எதை மல்டிபிள் பண்ண 4, அப்போ 2 4s are 8. அடுத்து 7 மல்டிபிள் பண்ணுவாங்களா, 2 7s are 14க்கு 4 மீதி 1 2 3s are 6 6 + 1 7 ஆகிடும். அடுத்து 2 5s are 10ன்னு வந்துடும். அப்போ 0வோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0ன்னு தான் வரும். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு இதே ஆன்சரே கிடச்சிருங்களா. இப்போ என்ன கிடச்சிருக்கு, 10,748 கிடச்சிருக்கு. அப்போ 10,748 எழுதிக்கலாம். பட் என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி தானே மல்டிபிள் பண்ணோம். அப்போ பாயிண்ட்டோட மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னு கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ எத்தனை டிஜிட், கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் 1 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 1 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ மொத்தமாக இங்கே ஒரு பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ், மொத்தமாக எத்தனை பிளேஸ் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்ச ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 107.48 தான் இதோட ஆன்சர். therefore 537.4 × 0.2 இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 107.48 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் 0.6 × 0.06 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு 0.6 × 0.06ன்னு எழுதிப்போம். அப்போ 06ஓட 006 வந்து மல்டிபிள் பண்ணும். 6 6 are என்ன 36. ஸோ மீதி 3 6 × 0 0 0 + 3 3ன்னு வந்துடுங்களா. அடுத்து 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0ன்னு வந்துடும். அடுத்து 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0ன்னு வந்துடுங்களா. ஆட் பண்ண என்ன வரும், 3 6 3 0 0ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0036ன்னு கிடைக்குதுங்களா. அப்போது 0036 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர்.
இப்போது கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா? அப்போ தான் என்ன இருந்தது, நம்ம பாயிண்ட் இல்லாமல் தானே மல்டிபிள் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பாயிண்ட் எண்ணலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 0.06ல் 2 டிஜிட் தள்ளி, இங்கே பார்க்கும்போது 1 டிஜிட் தள்ளி. அப்போ 2 + 1 என்னது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இங்கே வரும் 0.036 அப்படின்னு வரும். அப்போது தேர்ஃபோர் 0.6ஐயும் 0.06ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.036 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். 62.2 இன்ட்டு 0.23. ஸோ அப்போ 62.2ஓட 0.23ஐ மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு போட்டுப்போங்களா. ஈக்குவல் டு 62.2ஐயும் 0.23 நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போ 622 இங்கே பாயிண்ட் ரிமூவ் பண்ண என்ன வரும், 023ன்னு வருங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்களா. அப்போ 3 2s are 6, 3 2s are 6, 3 6 are 18. அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4, 2 2s are 4, அடுத்து 2 6 are 12 அப்படின்னு வருங்களா. அடுத்து 0ஆல் மல்டிபிள் பண்ணால் 0ன்னு வந்துடும். இங்கே ஸ்டார் போட்டுப்போங்களா. அப்போ என்ன ஆகும், 6 6 + 4 10, மீதி 1. அப்போ 8 + 4 12, 12 + 1 13, அப்போ 3, மீதி 1 இங்கே வரும். ஸோ 1 + 1 2, 2 + 2 4, இங்கே 1ங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணால் 14306 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போ பாயிண்ட் எப்படி வைப்போம் அப்படின்னா, ஸோ இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து லாஸ்ட்டாக ஆன்சரில் என்ன நம்ம பாயிண்ட் இல்லாமல் தானே மல்டிபிள் பண்ணோம். இப்போ பாயிண்ட்டை லாஸ்ட்டாக வைப்போங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 2 2 பிளேஸ் 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 1 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ 2 + 1 என்ன 3. அப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சரை 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் அப்படிங்கும்போது எங்கே வருது, 3க்கு முன்னாடி. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 14.306 தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ஃபோர் எப்படி எழுதுவோம், 62.2ஓட 0.23ஐ மல்டிபிள் பண்ணும்போது 14.306 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்து 6th ஒன் பார்க்கலாம். 1.02ஓட 0.05ஐ மல்டிபிள் பண்ணுங்களா. அப்போ ஈக்குவல் டு 1.02 இன்ட்டு 0.05 அப்படின்னு எழுதிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 102 இன்ட்டு 005ன்னு வரும். 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 2s are என்ன 10, மீதி 1. 5 இன்ட்டு 0 0, 0 + 1 1, 5 இன்ட்டு 1 5ன்னு வருங்களா. அடுத்து 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0 0ன்னு வந்துடும். மறுபடியும் 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0 0ன்னு வந்துடுங்களா. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். லாஸ்ட் டிஜிட் 0, இது வந்து 1, இது 5, 0 0ன்னு வருமா. நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 00510 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அடுத்து இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் இல்லாமல் தானே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்களா. ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா 1 2 லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 + 2 என்ன 4. அப்போ மொத்தமாக என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்ச ஆன்சரை 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 2 3 4 அப்படின்னா இந்த இங்கே வருங்களா. நம்மளோட ஆன்சர் 0.0510. அப்போ தேர்ஃபோர் 1.02வை 0.05ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.0510 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10.05 இன்ட்டு 1.05 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10.05ஐ 1.05ஓட மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிப்போங்களா. 10.05 இன்ட்டு 1.05. அடுத்து என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், வர ஆன்சரை பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போ இது பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன ஆகும், 10.05 வந்து 1005ன்னு மாறிடும். 1.05 வந்து எப்படி மாறிடும், 105ன்னு மாறிடுங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 5 5s are என்ன 25, மீதி 2. 5 இன்ட்டு 0 0, 0 + 2 2ங்களா. அடுத்து 5 இன்ட்டு 0 0, 5 இன்ட்டு 1 5ன்னு வந்துடும். 0ஓட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், 4 டிஜிட்டுமே 0 ஆகிடும். 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே திரும்ப வருங்களா, என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, இங்கே 5, இங்கே 5, 0 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 1055
25 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் இங்கேயும் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 1 2 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ 2 + 2 என்ன 4. அப்போ மொத்தமாக 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் நம்மளோட ஆன்சரில். அப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளணும் அப்படின்னா எங்கே வருது, நமக்கு 10 பாயிண்ட் அப்படின்னு வருதுங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் 10.5525 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் 10.05 1.05 மல்டிபிள் பண்ணும்போது 10.5525 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்து இதில் 8th ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் 101.01 0.01 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 101.01 இன்ட்டு 0.01 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணும், பாயிண்ட் எல்லாம் எழுதணுங்களா? அப்போ என்ன வரும், 10,101 இன்ட்டு இதை மாற்றி எழுதும்போது 001 வந்துடுங்களா? ஸோ ஒன்னோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ 10,101 அப்படியே வந்துடும். 0வோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், எல்லா டிஜிட்டும் 0 அப்படின்னு ஆகிடுங்களா? ஆட் பண்ணுறோம். அப்போ 101010 அப்படின்னு கிடைக்குங்களா? நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 010101ன்னு கிடச்சிருக்கு. இப்போது எத்தனை டிஜிட் ஸோ இப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் ரிமூவ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்களா? இப்போ கொஷினில் பார்த்தோம், இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கும். இங்கேயும் பார்த்தோன்னா 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ 2 + 2 என்ன 4. அப்போ மொத்தமாக என்ன பண்ணணும், 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 அப்படிங்கும்போது எங்கே வரும், இங்கே பாயிண்ட் வருங்களா? அப்போது 01.0101 வரும். ஸோ 01ஓட வேல்யூ என்ன தான், 1 தான். அப்போ 1.0101 தான் ஆன்சர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 1.0101. அடுத்த 9th ஒன் பார்க்கலாம். 9th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100.01 இன்ட்டு 1.1ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிப்போம். அப்போ 100.01 இன்ட்டு 1.1 பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 10,001 இன்ட்டு 11 அப்படின்னு வந்துடுங்களா? இப்போ ஒன்னோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 0 0 0 அதே நம்பர் வரும். அடுத்து 1ஆல் இங்கே ஸ்டார் போட்டுக்கிறோம். அடுத்து 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், 1 0 0 0 1ன்னு வருங்களா? இப்போ ஆட் பண்ணலாம், 1 1 0 0 1 1ன்னு கிடைக்குங்களா? ஆன்சர் என்ன, 1 1 0 0 1 1. இப்போ ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி தானே நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ பாயிண்ட் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தாலும் 1 2 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ மொத்தமாக என்னது, 2 + 1 3. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 110.011 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் 100.01ஓட 1.1 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 110.011 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 8th ஒன் 1.07 இன்ட்டு 0.1. ஸோ 1.07ஓட 0.1 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிப்போங்களா? அப்போ என்ன வரும், 107 0 மல்டிபிள் பண்ணுறோம். 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பரே கிடைக்கும். 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0 வந்துடுங்களா? ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 7 0 1 0ன்னு வருங்களா? என்னோட ஆன்சர் 0107 கிடச்சிருக்கு. இப்போ கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போங்களா? ஸோ இங்கே ஒரு டிஜிட், இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 இங்கே 2, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 + 1 3 டிஜிட். அப்போ லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன வருது, 0.107 தான் நம்மளோட ஆன்சர். அப்போது ஆப்ஷன் 2 0.107 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th ஒன் பார்க்கலாம். 2.08 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் மல்டிப்பிளில் 10ஓ 100ஓ 1000ஓ வந்துச்சு அப்படின்னா எத்தனை 0 இருக்கோ அத்தனை மூவ் பண்ணுங்களா? இங்கே எத்தனை 0 இருக்குது, ஒரு 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 2.08 வந்து 20.8ன்னு மாறிடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட் ஆப்ஷன் 20.8 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th ஒன் எ ஃப்ராக். 10th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ ஃப்ராக் ஜம்ப்ஸ் 5.3 சென்டிமீட்டர் இன் 1 ஜம்ப். ஸோ ஒரு ஃப்ராக் அப்படின்னா என்ன, ஒரு தவளை வந்து தாவுது, ஓகேங்களா, ஜம்ப் பண்ணுது, குதிக்கும் போது ஒரு குதிக்கு எவ்வளோ மீட்டர் கிராஸ் பண்ணுதுங்களா, 5.3 சென்டிமீட்டர் வந்து கிராஸ் பண்ணுதுங்களா. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா the distance traveled by the frog in 10 jumps. இப்போது 10 தடவை குதிச்சுது அப்படின்னா எவ்வளோ தூரம் அது கடந்திருக்கும். ஒரு தடவை குதிச்சா 5.3 சென்டிமீட்டர். 10 தடவை கேட்குறாங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு பென் வாங்கினா 5 ரூபா அப்படின்னா 2 பென் வாங்கினா எப்படி கண்டுபிடிப்போம், 2 × 5 10ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும் 5.3யோட 10 மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 10ன்னு இருக்குது. நம்ம மல்டிபிள் பண்ணுறது 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம் சிம்பிளாக. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் ஒரு 0 இருக்கனால இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பாங்களா. அப்போ 53 பாயிண்ட் அப்படின்னு வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் 0ன்னு போட்டுப்போம். அப்போ 53 தான் நம்மளோட ஆன்சர். 53.0னாலும் சரி 53னாலும் சரி. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 5.3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும் 53.0 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. அப்போ 53.0 சென்டிமீட்டர். ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ அடுத்து நான் ஒரு ஓன் சம் கொடுக்குறேன், முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஓன் சம். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.